Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. இப்போ சேனலில் பார்க்குறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட் தான் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இப்போ யூனிட் 3 பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த டாபிக் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேரலாக்ஸ் தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தோம். அதை மாற்றிக்கலாம் இல்லை வச்சு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து சென்ட்ராய்டு பார்த்தோம். சென்ட்ராய்டை பற்றி சென்ட்ராய்டில் எல்லாரும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டது வந்து பாப்போஸ் தியரம் பற்றி நம்ம பார்த்தோம் லாஸ்ட் லெக்சரில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன, பேரலாக்சிஸ் தியரம்னா என்ன, எப்படி நம்ம வந்து பேரலாக்ஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோன்றதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது இன்ட்ரோடக்ஷன் தான், ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இப்போ பார்க்குறது வந்து லெக்சர் 45th லெக்சர் 0லேருந்து ஆரம்பிச்சு 45 வரைக்கும் வந்தாச்சு. 3rd யூனிட்டில் 7th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த வாட்ஸ்அப் சேனல் நேம் வந்து பாஸ் ஈஸி. நீங்கள் வந்து பாஸ் ஈஸின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும், லிங்க் கிளிக் பண்ணி டேட்டா வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா விக்னேஷ் Dhronavikaash அப்படின்னு ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது இன்னொரு நேம் என்ன அப்படின்னா செகண்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஏரியா. ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ராய்டு பார்த்தோம். அந்த சென்ட்ராய்டு நேம் வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மொமெண்ட் ஏரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்கன்னா சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஆள் நிற்கிறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்து இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் டிபெண்ட்ஸ் to a large extent on the properties of their cross sections. எனவே ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த சென்ட்ராய்டு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சென்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ திஸ் இன்க்ளூட்ஸ் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி எதுக்கு இன்க்ளூட் ஆகும்னா செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவும் இன்க்ளூட் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா ஆகும். இன்னொரு நேம் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த கிராஸ் செக்ஷனில். சரி, இதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் கொடுக்க முடியும், இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு மிஷினை கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ அப்ஜெக்டிவ், இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்க முடியல, என்ன அப்ஜெக்டிவ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிஸ்கிரைப் தி செகண்ட் மொமெண்ட் ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏரியா. ஒரு ஏரியா கொடுத்தாங்க அப்படின்னா ஏற்கனவே சென்டரை நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா, அது செகண்ட் மொமெண்ட் ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபைன் பண்ணுற ஃபார்முலா நமக்கு தெரியணும், அதை பற்றி படிக்க போகிறோம் இந்த யூனிட்டில். டிட்டர்மைன் தி ரெக்டாங்குலர் அண்ட் போலார் மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஏரியாஸ் அண்ட் தி கரஸ்பாண்டிங் ரெடி த வைரேஷன் பை இன்டகிரேஷன். ஸோ ரெடி த கைரேஷன் பை இன்டகிரேஷன் வந்து நமக்கு ரெண்டு இருக்கும். ஒரு ஏரியா, அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை சம்மேஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை இன்டகிரேஷன் இருக்கும். இன்டகிரேஷனில் ரெடி த கைரேஷன் எப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப் தி பேரலாக்சிஸ் தியரம் அண்ட் அப்ளை டு டிட்டர்மைன் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் காம்போசிட் ஏரியாஸ். ஸோ பேரலாக்ஸ் தியரம் எங்கே அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு காம்போசிட் ஏரியா நம்ம சென்டரில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும், அதில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் இருந்திருக்கும். இல்லை காம்போசிட் ஏரியா, நிறையா சர்ஃபேஸ் வந்து மிங்கிளாக இருக்கும். இது வந்து காம்போசிட் ஏரியா. கரெக்டாக மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் ஏரியா. அப்போ காம்போசிட் ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுறது சென்ட்ராய்டில் பார்த்தோம். அதே மாதிரி காம்போசிட் ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரலாக்சிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். இன்ட்ரடியூஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் அப்ளை டு அனலைஸ் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா வென் கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஆர் ரொட்டேட்டட். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், ப்ராடக்ட் ஆஃப் இனர்ஷியா அப்ளை பண்ண போகிறோம். இது நம்ம பின்னாடி பேசிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். Describe the moment of inertia of a mass with respect to an axis. ஸோ நம்ம ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம், மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றியும் படிக்க போகிறோம். அப்ளை தி பேரலாக்சிஸ் தியரம் டு ஃபெசிலிட்டேட் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்ப்யூட்டேஷன்ஸ். ஸோ பேரலாக்ஸ் தியரம் என்ன செய்ய போகிறோம், முன்னாடி வந்து பேரலாக்ஸ் தியரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க யூஸ் பண்ணோம். இப்போ அதே பேரலாக்ஸ் தியரம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைன் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா when coordinate axis are rotated. அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான் மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வென் axis are rotated. இங்கே வந்து ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்குறோம், இங்கே வந்து மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்குறோம். இப்போ ரெண்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, நம்ம ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. என்னன்றது நம்ம டீட்டெயிலாக உள்ள போக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதான் இன்ட்ரோடக்ஷன், இதுதான் நம்ம அந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். சரிங்களா? சென்ட்ராய்டு முடிஞ்சு இப்போ செகண்ட் ஹாஃபில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்குறோம். யூனிவர்சிட்டி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் வந்து சென்ட்ராய்டு இருக்கும், இன்னொரு ஆஃப் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு சிம்பிள் வந்து ஐ, சென்ட்ராய்டுக்கு சிம்பிள் வந்து சி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்,
ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வியா இன்டகிரேஷன். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இன்டகிரேஷன் பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. நமக்கு என்ன படிப்புக்கு, அதாவது என்ன அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எது தேவை பார்க்க போகிறோம், இல்லை வேறு யூனிவர்சிட்டிக்கு என்ன தேவை பார்க்க போகிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். சரிங்களா? டீட்டெயிலாம் போகல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ராட் இருக்குது. இதில் 3 ஆக்சிஸுமே இருக்குது. சரி, எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ் இருக்குது. இது ஒய், இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஒய் காம்பனன்ட், ஒய் ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ், இசட் 3 ஆக்சிஸில் இருக்குது. இது மூணுலேயும் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் அப்ளை ஆகுது. இதில் ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் அப்ளை ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு மொமெண்ட் அப்ளை ஆகுது, இசட் ஆக்சிஸில் ஒரு மொமெண்ட் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் மொமெண்ட் இருக்குது. எல்லாமே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? அது வந்து இப்போ ஒயில் அப்ளை ஆகும்போது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒயில் அப்ளை ஆகும்போது எம்ஒய் அப்படின்னு இருக்காங்க, இசட்டில் அப்ளை ஆகும்போது எம்இசட் போட்டிருக்காங்க, எக்ஸில் அப்ளை ஆகும்போது எம்எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 இது இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்க்கலாம். ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆர் யூஸ்ட் இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் courses determine a body's resistance to bending loads or torsion loads. முதல்ல இனர்ஷியா அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ இனர்ஷியா அப்படின்னாலே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு லோடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு லோடு கொடுக்குறோம், இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை. ஏன் மூவ் ஆகலை அப்படின்னா, இங்கே பீன்ற ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டர்னலாக வந்து பி டேஷ்ன்ற ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். எப்போ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். சரி, இதான் வந்து பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியும். அப்போ அந்த இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா, அதுதான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். அது ஃபோர்ஸாக இருந்தால் இனர்ஷியா ஃபோர்ஸ்ன்றோம், மொமெண்ட்டாக இருந்தால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறதா வந்து இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மொமெண்ட்னாலே கண்டிப்பாக பெண்ட் பண்ணும், ட்விஸ்ட் பண்ணும். ஸோ ஒரு பெண்டிங்லோட ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டார்சனோட ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கும் தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு யூஸ் ஆகுது. கால்குலேட் பண்ணுறோம், எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணது பார்க்குறோம். இந்த எவ்வளோ லோடு கொடுத்தா எவ்வளோ ரொட்டேட் ஆகிறது ரெசிஸ்ட் பண்ணும், இவ்வளோ லோடு கொடுத்தா எவ்வளோ பெண்டிங் ஆக ரொட்டேட் டார்சனில் ரொட்டேட் ஆகுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் 3 ஆக்ஸ் பார்த்தோம்ல, ஐஎக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஐஎக்ஸ்எக்ஸ்னு பார்க்குறோம். எக்ஸ்எக்ஸ் கோஆர்டினேட், அது எக்ஸ்எக்ஸ் கோஆர்டினேட்டில் ஐஎக்ஸ்எக்ஸ் ரெப்ரசென்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வச்சு ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன தெரியும் அப்படின்னா, நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு தெரியும். அடுத்து ஐஒய்ஒய் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது தெரியும். ஐஇசட்இசட்டுக்கு பேர் என்ன சொன்னால் ஜேஇசட்இசட் போடுறோம். ஐஇசட் வரக்கூடாது, ஜேஇசட்இசட் அப்படின்னா ஜேஇசட்இசட்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. முன்னாடி எக்ஸ்லையும் ஒய்யும் போடுவோம், ஐன்னு போடுவோம். இசட்டில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அது 3D டைமென்ஷனில் போடுறோம்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லணும். அது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு ஜேன்னு போடணும், ஜேஇசட்இசட் ரெப்ரசென்டிங் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இசட் ஆக்சிஸ். இல்லை 3 ஆக்சிஸில் மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸில் மென்ஷன் பண்ணுறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், ஒயில் மென்ஷன் பண்ணுறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ், இசட்டில் மென்ஷன் பண்ணுறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இசட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் ஆக்சிஸ், sorry, z axis. The moment of inertia about each axis represent the shape's resistance to a moment applied about the representative axis. இது தெரிஞ்சதுதான். அடுத்து முக்கியமாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் என்னன்னா, moments about x and y axis would tend to bend an object. எக்ஸ்லையும் ஒய்லையும் ஆக்ட் ஆகுது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை வந்து பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் இங்கே கொடுத்தாலும் சரி இல்லை இங்கே கொடுத்தாலும் சரி, இட் டென்ஸ் டு பெண்ட் த ஆப்ஜெக்ட். பெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், இப்படி ஒன்று இப்படி பெண்ட் பண்ணலாம், இப்படி பெண்ட் பண்ணலாம், இதை பெண்ட் பண்ணுவோம். அடுத்த செமஸ்டர் படிக்க போகிறீங்க, எப்படி பெண்ட் பண்ண சாகிங் ஹாகிங் படிப்பீங்க. ஓகே, அதை டீட்டெயிலில் பார்க்க வேணாம். பெண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் வைல் மொமெண்ட் அபவுட் இசட் ஆக்சிஸ் டென்ஸ் டு ட்விஸ்ட் த பாடி. இந்த இசட்டில் நடக்குது என்ன அப்படின்னா, ஒரு ட்விஸ்டிங் கொடுக்கும். சரிங்களா? அப்போ வந்து எக்ஸ்லையும் ஒய்லையும் கொடுத்தா பெண்டிங் மட்டும் தான் நடக்கும். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ட்விஸ்ட் ஆகும். நம்ம போர்வையை புளிகிறோம் இல்லையா, அது மாதிரி இப்போ நைனஸ் புளிஞ்சோம் ரெண்டும் புளியும் இல்லையா, அப்போ ட்விஸ்ட் நடக்கும். இப்போ இசட் ஆக்சில் ரொட்டேஷன் கொடுத்தனால என்ன ஆகுது, பெண்ட் ஆகுது வந்து. சரிங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்ட்டு. அடுத்து பேரலல் ஆக்சிஸ் தியரம். இதை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சிஸ் ஏஏன்னு இருக்குது, ஏ டேஷ் அப்படின்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ரிஜிட் பாடி இருக்குது, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, மேலே இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட சென்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபைன் பண்ணிட்டோம் நம்ம, சீன்ற பாயிண்ட் இருக்குது. இந்த சீன்ற பாயிண்ட்டில் இருந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஏஏ ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்லேருந்து டீன்ற டிஸ்டன்ஸில் இந்த சென்ட்ராய்டு இருக்குது. அடுத்து நான் என்ன செய்யறேன், நானே ஒரு ஆர்பிட்ரி பாயிண்ட் வந்து ஒன்று ஃபைன் பண்ணுறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த பாயிண்ட் நான் வந்து அந்த பாயிண்ட்டில் ஏரியா டின்னு எடுத்துக்கிறேன்.
சரிங்களா? அந்த பாயிண்ட்ல ஏரியா டி, அது நானும் எடுத்துக்கிற பாயிண்ட் தான். ஆனால் சென்ட்ராய்டு மாறாது. இந்த டிஸ்டன்ஸ் டி இருக்குது இல்லையா, இந்த டீன்ற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஏ ஆக்சிஸை ப்ரெஃபரன்ஸ் ஆகிருக்கும்போது டீன்ற டிஸ்டன்ஸ் மாறாது. நீங்கள் இந்த ஆக்சிஸை மாற்றினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டி மாறுமே தவிர ஆக்சிஸ் அப்படியே இருக்கும்போது டி மாறாது. ஆனால் இந்த ஒய் டேஷுங்கிறது வேரியபிள். என்ன செய்யணும், ஆர்பிட்ரி பாயிண்ட்னா நானாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இங்கே எடுக்கலாம், இங்கே எங்கேன்னு எடுக்கலாம். நான் என்ன செய்யறேன், எனக்கு என்னோட இதுக்காக வசதிக்காக நான் வந்து இங்கே டிஎன்ற பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாயிண்ட் ஒய் டேஷ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் டியையும் ஒய் டேஷையும் மொத்தம் என்ன செய்யும் அப்படின்னா டேக்கிங் எஸ் ஒய், ரெண்டையும் சேர்த்து ஒய் அப்படின்னு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ண போகிறேன். அது மாதிரி கன்சிடர் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ ஆஃப் அன் ஏரியா ஏ. சரி, இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இன்டூ டின்னு வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம், இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் இன்டூ டிஎக்ஸ் ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். சாரி, ஸோ சென்ட்ராய்டு அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். சென்ட்ராய்டில் வந்து qx ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஏ, qy ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன் டிஏன்னு பார்க்குறோம். இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா. இது வந்து எக்ஸில் ஒயில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா அபவுட் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஏ. இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஏ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் மொமெண்ட் ஏரியான்றதுனால இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டிஏன்றது என்ன இருக்குது அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஎன் மாதிரி இருக்குது. சரிங்களா? அங்கே ஒய் இன்ட்டு டிஏ அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா, ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஏன்னு போட்டிங்கன்னா செகண்ட் மொமெண்ட் ஏரியா. இப்போ ஐயோட வேல்யூ பார்க்குறோம். ஐயோட வந்து இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் இன்ட்டு டி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்போ நம்ம சென்ட்ராய்டு பார்க்குறோம் இல்லையா, இந்த பி பி டேஷ் அப்படின்னு சென்ட்ராய்டில் ஒரு ஆக்சிஸ் வரைகிறேன், பி பி டேஷ்னு. இந்த ஆக்சிஸ் பேர் என்ன அப்படின்னா சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் பேர் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். இப்போ வந்து இந்த ஒய் அப்படின்னு டிஸ்டன்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒய் டேஷ் ப்ளஸ் டி தான் ஒய். ஸோ இந்த ஒய் ஸ்கொயருக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஐ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் டிஎன் இருக்கு இல்லையா, ஒய்க்கு பதிலாக ஒய் டேஷ் ப்ளஸ் டி தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎன் போடுறேன். இப்போ நம்ம ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுறோம். ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஒய் டேஷ் ஸ்கொயர், அடுத்து 2 பி ஸ்கொயர், பி ஸ்கொயருங்க டி ஸ்கொயர் இன்ட்டு டிஏ. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ab 2 integration of 2 into y dash into d into dn இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த y டேஷ்ங்கிறது வேரியபிள். ஏன் வேரியபிள்னா டி நான் எடுத்த பாயிண்ட், ஆனால் இந்த சீன்ற பாயிண்ட் மாறாதனால டிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் நம்ம என்ன செஞ்சோம் வெளியே கொண்டு வந்துக்கிறோம். அப்போ 2 இன்ட்டு டி வெளியே கொண்டு வந்தாச்சு. 2 இன்ட்டு டி இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் டேஷ் இன்ட்டு டிஏ. சரிங்களா? இப்போ நமக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னா இந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் டேஷ் இன்டூ டி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் நமக்கு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா. இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் டேஷ் இன்டூ டி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா. இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த சீன்ற பாயிண்ட்லேயே இந்த ஆக்சிஸ் போனனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா 0 ஆயிரும். ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் டி செக்ஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஏரியா இருக்கு இல்லையா அந்த 0 ஆயிரும். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா ஃபைனல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ரீட் பண்ணி காமிக்கிறதுல இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ரெப்ரசன்ட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ பார் ஆஃப் தி ஏரியா. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா ஒய் ஸ்கொயர்டு ஒய் டேஷ் ஸ்கொயர் இன்டு டின்றது ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ரெப்ரசன்ட்ஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ பார், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ பார் ஆஃப் தி ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் ஆக்சிஸ் பிபி. அந்த பிபி டேஷ்லேருந்து கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ரைட்டுங்களா, கிடைக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் வந்து ஐ பார். ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஒய் டேஷ் ஸ்கொயர்ங்கிறது செகண்ட் மொமெண்ட் ஏரியா. அடுத்து செகண்ட் இன்டெக்ரல் ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு பிபி டேஷ். இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கனால இந்த செகண்ட் இன்டெக்ரல் 0 ஆயிரும், இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஏரியா 0 ஆயிரும். இந்த லாஸ்ட் இன்டெக்ரல் ஈக்குவல் டோட்டல் ஏரியா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா ஆயிரும். அப்போ எனக்கு ஃபைனலாக ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் y dash squared into dA plus d squared into dA இருக்கும். நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த வேல்யூ 0 ஆயிரும், அதாவது இங்கே இருக்க செகண்ட் இன்டெக்ரலும் 0 ஆயிரும். இப்போ பேரலல் ஆக்சிஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த y dash squared dAங்கிறது ஐ பார் பண்ணி மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஐ பார் ப்ளஸ் dAங்கிறது ஏ, டோட்டல் ஏரியா ஏன்னு ஆயிரும், ஏ இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ ஐ ஈக்குவல் டு ஐ பார்
ப்ளஸ் ஏ இன்ட்டு டி ஸ்கொயர்ட் அப்படின்ற வேலையில் வந்துடும். இதே இதை வந்து ஸோ பேரலாக்ஸ் தியரம் மாதிரி என்ன பார்த்தோம்னா ஐ ஈக்குவல் டு ஐ பார் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இப்போ அடுத்து வந்து this formula states that the moment of inertia I of an area with respect to any given axis AA dash is equal to the moment of inertia I bar of the area with respect to a central axis BB dash parallel to AA dash. அல்ல அந்த central axis எப்படின்னா parallel AA dash parallel இருக்கணும். AA dash plus the product of the area and the square root of distance between distance d between the two axes. இந்த இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம்னா இந்த டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆக்சிஸ்க்கும் பிபி டேஷ் டிஸ்டன்ஸ் தான் டி. சரிங்களா, திருப்பியோட பாருங்க. the formula states that moment of inertia of the I of an area with respect to any axis, any given axis AA dash is equal to moment of inertia AA dash ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா is equal to moment of inertia I bar of the area with respect to a central axis. இந்த பாயிண்ட்ல இருந்து BB axis பார்க்கணும். central axis BB dash parallel to AA dash plus the product of the area A, the total area A and the square of the distance between the two axes. This theorem is known as parallax theorem. Important 2 mark question. சரிங்களா, கேட்டால் ஃபுல்லாக எழுதணும், தெளிவாக எழுதணும். ஸோ எனக்கு வந்து அந்த ஏ ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா பிபி ஆக்சிஸ்லேருந்து கிடைக்கிற ஐ பார் அப்படின்ற வேலையையும் ப்ளஸ் டோட்டல் ஏரியாவையும் அப்புறம் வந்து இந்த ஏஏ டேஸ்க் பிபி டேஸ்க்குள்ள ஏரியா டிஸ்டன்ஸையும் நான் வந்து ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டோட்டல் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்போது ஏ ஆக்சிஸ் கிடச்சிரும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேரல் ஆக்சிஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் பற்றி நம்ம பார்க்கல, நம்ம யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் வந்து முக்கியமானதுனால அது பார்க்கல. கே அப்படி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பார் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம். சப்ஸ்டியூட்டிங் கே ஸ்கொயர்ட் ஏ ஃபார் ஐ. ஐக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஐக்குரிய ஃபார்முலா வந்து கே ஸ்கொயர்ட் ஏ. கேனா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஏனா ஏரியா. ஸோ உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்ன அப்படின்னா இது வந்து கேக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர் யூனிட் வரும், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ ஐயோட யூனிட் வந்து மீட்டர் பவர் 4ன்னு வரும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படி ஏரியானா மீட்டர் பவர் 4 தான் இதோட யூனிட். ஸோ சப்ஸ்டியூட்டிங் கே ஸ்கொயர்ட் ஏ ஃபார் ஐ அண்ட் கே பார் ஸ்கொயர்ட் ஏ ஃபார் ஐ பார். இது இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபார்முலாவை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஐக்கு பதிலாக வந்து கே ஸ்கொயர்ட் ஏன்னு போடலாம், ஐ பாருக்கு பதிலாக கே பார் ஸ்கொயர்ட் ஏன்னு போட்டுட்டு இங்கே டி ஸ்கொயர்ட் ஏன்னு இருக்கும். எல்லாத்துலையும் ஏன்றது இருக்குனால அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஃபார்முலா வந்து கே ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கே பார் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் வச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். சரிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா கே ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பார் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இந்த இங்கெல்லாம் மேலே பார்னு வருதோ அது சென்ட்ரல் ஆக்சிஸ் மெஷர் பண்ண டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, அது கே பார் ஸ்கொயர். கே அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், கே பார் அப்படின்னா சென்ட்ராய்டல் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சிமிலர் தியரம் ரிலேட்ஸ் த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜே. என்ன பார்த்துருக்கோம், போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்துருக்கோம். அது ஜே ஓ ஆஃப் அன் ஏரியா அபவுட் எ பாயிண்ட் ஓ டு த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜேசி. சரிங்களா, ஜே பார் சி ஆஃப் தி சேம் ஏரியா அபவுட் தி சென்ட்ராய்ட் சி. ஸோ இங்கே என்ன செய்யலாம் அப்படின்னா இது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ஜே ஓ ஈக்குவல் டு ஜே பார் சி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் எழுதலாம். ஸோ நான் வந்து திருப்பி நான் வந்து என்ன செய்ய போனால் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எழுதணும் அப்படின்னா கே ஸ்கொயர்டு ஓ ஈக்குவல் டு கேசி பார் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கேடி ஸ்கொயர் எழுதிக்கலாம். இது எல்லாமே ஃபார்முலா தான். சரிங்களா, இதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். பேரலாக்ஸ் தியரம்னா என்ன, எப்படி ஃபார்முலா வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.